இந்த கூத்தாடின்னு சொல்கிறான் ஒருத்தன் யாருன்னு கேட்டால் கூட்டணி கட்சி விசிகால இருக்கிற வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறவரை என்ன சொல்கிறாருன்னா கூத்தாடிகள் அப்படி சொல்கிறேன். நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்களா? அவரும் ஒரு கூத்தாடி தான், உதயநிதி ஒரு கூத்தாடி தானே சார். வார்த்தை பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் போகிற போக்கில் எல்லாரையும் அப்படியே பேசி தான் புண்ணாக்கிறது. விஜய்லாம் இனிமேல் தொட முடியாது. அதனால தான் இது பாண்டிச்சேரி தொட வந்து பெரிய ஆளாக வருவார். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எவ்வளோ நீங்கள் நசுக்கிறீங்க எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தலைவராக உருவாகிறார். நீங்கள் தான் முடிவு பண்ண இனிமேல். தலைவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறார். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரை வந்து குளிர் வைக்கணும், யாருக்கு தலையில் ஐசை வைக்கணும், யாருக்கு பூஜா தூக்கணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து விஜய் சாட வேண்டிய அவசியம். சங்கத்தமிழுக்கும் வந்து விஜய்க்கு என்ன சார் சம்பந்தம்? ஏதாவது இருக்கா? இந்த சங்கிகளுக்கும் சரி, இந்த 2 ரூபாவோ 200 ரூபாவோ இந்த ஊப்பிகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் இப்படி மாற்றி இப்படி சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிடப்போது கிடையாது. அவருக்கான பாதையை வந்து அவர் வகுத்துட்டார், பக்குவப்பட்டிருக்கிறார். அது அறிக்கையை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அதெல்லாம் விட்டுட்டீங்க. இக்கு வைக்கல, இக்கில் புள்ளி வைக்கலன்னு சொல்லிட்டு பைத்தியங்களே. விடுதலை சிறுத்தைகள் வந்து மக்களுக்கான கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி, சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த சிறுத்தைகள் யாரை ஒப்பிடுது, யாரை குறிப்பிடுது? அந்த மக்கள் தான். இப்போ புரியுதுங்களா? அப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது அனிமலுக்கான கட்சி, சிறுத்தைகளுக்கான கட்சியாக சொல்ல முடியும். அப்போனா அது ஜூல தான் நடத்த முடியும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய சேகுரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், ஒரு வழியா விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. அவர் வந்து ஒரு வழியா இல்லை, தனி வழியாக வந்திருக்காரு. சரி சார். அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புல பெரிய கலக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து உதயநிதி அவர்களும் சரி, அன்பில் மகேஷும் சரி வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் திமுகவினர் ஆதரவாளர்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல இருந்து இது தேவையா உங்களுக்கு, இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அரசியலுக்கு வரணுமா அப்படின்னும், அது இல்லாமல் அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்ற மாதிரியான பல கமெண்ட்ஸை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் சார். இந்த வாழ்த்து சொல்கிறவங்கள 2 டீமும் பாருங்களேன். இப்போ ஒரு தலைவர்கிட்ட கேட்குறாங்க, பொதுவாக சொல்லும், ஒரு தலைவர்கிட்ட கேட்குறாங்க, விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி சொல்கிறாங்க. ஒரு பிரிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அவர் வந்திருக்கிறாரு, வரட்டும், வெற்றி அடையட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு போகிற போக்கில் அப்படின்னு கேட்டால் யார் வேணாலும் அரசியல். உன்னை கேட்டது விஜய் அரசியல் வந்திருக்காரு சொன்னால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிடலாம், சுருக்கமாக சொல்லிட்டு போயின்னு தரலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டுட்டு யார் வேணாலும் அரசியலுக்கு வரலான்னாக்கா அப்போ யாரோ 3ஆம் தரப்பினர் 4ஆம் தரப்பினர்ன்ற மாதிரி இருக்குது அந்த தொனி. சொல்கிறேன் கேட்டினா அதே ஒரு வன்மமாக ஒரு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி அந்த தோணி கேட்டால் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். உன்னை கேட்டது என்னன்னு கேட்டால் விஜய் தான் கேட்டிருக்குது. யார் வேணாலும் அரசியல் வரலாமாலாம் உன்னை கேட்கல, கருத்துலாம் கேட்கல. கருத்து கண்ணாயிர மாதிரி ஆயிரும் சில பேர். விஜய் அரசியல் வரட்டுங்க, வாழ்த்துக்கள், முடிஞ்சிச்சு. யார் வேணாலும் அரசியல் வரல சொன்னால் அதுலேயே ஒரு காழ்ப்பு தெரியுதுன்ற ஒரு வன்மம் தெரியுதுன்னு வார்த்தையிலே இருக்கட்டும் ஒன்று. சரி, இப்படி வந்துட்டுங்க வாழ்த்து சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாழ்த்து சொல்லக்கூடியவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் வரான்னு கேட்டிங்கன்னா என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆணாவை போட்டுக்கிறான். நிறைய பேர் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முதல்ல இப்படி ஒரு பிரிவு இருக்குது. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலான்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா உனக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை, அதாவது என்னென்னா விஜய் அவர்கள் அரசியல் வரது விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆணாவை போட்டு அதுக்கப்புறம் கதையை ஆரம்பிக்கிறான். 2 குரூப்பாக தான் இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கணும்னா இன்றைக்கி சமுத்திரக்கனி சொல்லியிருக்கிறாரு, பார்த்திபன் சொல்லியிருக்கிறாரு, இன்னும் பல நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் கூட சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ உதாரணத்துக்கு இவரை எடுத்துங்க, திரும்ப எடுத்துங்களேன். திரும்ப என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா வந்து வாழ்த்துக்கள். எப்பவுமே அண்ணன் வந்து எப்பவுமே வந்து அது ரஜினிக்கும் சொல்லியிருக்கிறாரு, கமலுக்கும் சொல்லியிருக்கிறாரு. அரசியலுக்கு வரும்போது கேட்டால் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. இந்த அடுத்த கட்ட துண்டுங்க இருக்குல்ல, அடுத்த எல்லா கட்சியிலையும் இருக்குன்னா சங்கத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடத்தமிழ்னா பேசுகிறாரு, கொதிக்கிறாரு, அப்படியே எகுறாரு, பரல்றாரு, உருள்றாரு. ஒரு சேனலில் நான் பார்த்தேன். ஏன் அவ்வளோ கஷ்டம்? அண்ணனே வாழ்த்து சொல்லிட்டார்ல, அண்ணனே வாழ்த்து சொல்லிட்டார். அவர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் வரது இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்டது கூட கேட்டால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ஏன் இதை மையப்படுத்தி கேட்குறீங்க, அதுக்கு முன்னாடியே அவர் வார்த்தை சொல்லிட்டார். சரிங்களா? அப்போ என்ன கேட்டால் அடுத்த கட்ட தலைவர்னு கூட சொல்ல முடியாது வச்சுங்களேன். இதுங்கெல்லாம் துண்டுங்க தான். சரிங்களா? உடனே சங்கட தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கிறாரு, திட்டமிட்டு இதெல்லாம் ஒரு இப்படி நம்ம நினைக்க தோணுது இல்லை. நான் வாழ்த்து சொல்லிடுறேன், அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ வாங்குற மாதிரி, புரியுதுங்களா? இப்போ அப்போ தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. தலையே வாழ்த்து சொல்லும்போது சங்கத்தமிழ் மாதிரி ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சங்கடப்பட்டு பேசக்கூடாதுன்றேன். ஏன் அவ்வளோ கொதிப்பு என்னன்னு கேட்குறேன். வேற்று கிரகத்துலேருந்து வந்திருக்கிறார் விஜய், நான் கேட்குறேன். வேற்று கிரகத்துலேருந்து வந்திருக்காரு.
ஒரு அரசியல் கட்சி பேர் அறிவிச்சு அரசியல் வரக்கூடாதான்னு கேட்குறேன் சார். இப்போ திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கிறது அதிமுக. ஆனா அவங்க பத்தி பயப்படாம ஏன் விஜய் வரதை பத்தி சார் இப்போ பயப்படணும்? ஒரே விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போ கூட ஏன் வந்து கொஞ்சம் தாமதமாக வந்து அதிமுகவில் பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டாக் வந்துடுச்சு. இந்த டாக் யார் எதிர்க்கட்சினே தெரியாம உதய் வெர்சஸ் விஜய் அந்த டாக் வந்துடுச்சு. யார் கொண்டு வந்தாங்க? வேற யாரா கொண்டு வந்தாங்க? யாரும் கொண்டு வரல, திமுகலே கொண்டு வந்தாங்க. எதுக்கு? தானா வந்து விழுந்துட்டாங்க. தானான்னு கேட்டால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே கேட்டேன். ஏன்னா அவர் வந்து பெரியார் படத்தை எடுத்துட்டார். சீமான் மாதிரி பெரியார் படத்தை எடுக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஈஸியாக முத்திரை குத்த முடியும், சங்கின்னு சொல்லிடலாம். ஏன்னா பொட்டுக்கே சங்கின்ட்டீங்க நீங்கள், என்னமோ இதுக்கு முன்னாடி பொட்டே வைக்காத மாதிரி. நான் என்ன சொன்னேன், பெரியார் படத்தை வந்து படிக்க சொல்லிட்டார். அப்போ பெரியார் கையில் எடுத்துக்கிறாருல, நம்மளுடைய உரிமை அது பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி பகுத்தறிவின் தந்தை பெரியார் சொன்னாலே எல்லாருக்கும் வந்து பொதுவானவர் தான். அப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். அம்பேத்கர்னா குறிப்பிட்ட விடுதலை சிறுத்தைகள் மட்டும் அம்பேத்கர் சொந்தம் கிடையாது. உலகத்தில் இருக்க எல்லா மக்களும், ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்க சாதாரண உழைக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு வந்து தலைவர் தான். அப்போ குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் ஒரு பட்டியல் வகுப்பை இந்தியாவில் இருக்க ஷெட்யூல்டு ட்ரைப் மட்டும் கிடையாது. இன்னும் எத்தனையோ வந்து சாதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, வறுமையால் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தான் வந்து ஒரு தலைவர். அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்ன கேட்டால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஆள், இதை எடுத்துக்கூடாது. காமராஜர் சில பேர் எடுத்துப்பாங்க, காங்கிரஸில் கூட இருக்கிற எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் என்னன்னு கேட்டால் நம்ம தலைவர் அவர் எடுத்துக்கார். விஜய் அவர்கள் தெளிவான பார்வையில் இருக்கார். இந்த 3 பெரும் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிகப்பெரிய வந்து புரட்சியாளராக அவர் பார்க்குறாரு. அது பெரியாராக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், அம்பேத்கர் இருக்கட்டும், இந்த 3 பேர். இதில் என்ன இவங்களுக்கு திமுக கேட்டால் பெரியார் படத்தை எடுத்துட்டாரு, அண்ணாவை எடுத்துருக்கலாமே. அண்ணாவை எடுத்துருந்தாங்க ஒரு அவங்க வந்துடுவாங்க, எம்ஜிஆர் எடுத்துருந்தாங்க உடனே அவங்க வந்துடுவாங்க. இப்போ பார்த்தாங்க அங்கே டாக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டால் டிஎம்கே வெர்சஸ் விஜய், உதய் வெர்சஸ் விஜய்னு வந்து கேட்டால் அவங்களுக்கு இப்போ வந்து உரும ஆரம்பிச்சிட்டாங்க ஏடிஎம்கேல. என்னன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒரு தரப்பு. இதே அண்ணன் மாவீரன் செல்லூர் ராஜு அவர் சொல்லிட்டார், கிளியராக சொல்லிட்டார். கேட்டால் தம்பி விஜய் அவர்கள் வந்து அரசியல் வரதை வரவேற்கிறேன். இதுதான் பெருந்தன்மை. ஏன்னா வெறும் பேர் தானங்க அறிவிச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் கொள்கை இருக்கு, இன்னும் இருக்கு, நீங்க சாடுறதுக்கு அப்போ வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் கேள்வி கொள்கை ரீதியா கொள்கையை கோட்பாடுகளை அறிவிக்காத போது ஏன்டா இப்படி பதறீங்கன்னு கேட்கிறேன் நான். இல்ல சார், திமுகவினரே கேட்கறாங்க, வெறும் கட்சியை தான் அறிவிச்சாங்க தவிர கொள்கை இன்னும் ஏன் அறிவிக்கலன்ற கேள்வி கேட்கறாங்க. நல்லா புரிஞ்சுங்க சார், கட்சியோட பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பதிவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறிவிக்கலாம்னு வெளியாயிடும். இன்டெலிஜென்ஸ் மோபம் வச்சு சொல்ல மாட்டாங்களா, இந்த கட்சி இந்த பேரை பதிவு பண்ணியிருக்காரு சொல்லிட்டு, இதெல்லாம் ரகசியமா இது வெளியே வந்துடும்ல. அப்போ ஒரு பேரை மட்டும் அறிவிக்கிறார். ஒரு 3 பக்கம் அறிக்கையில் தெளிவாக இருக்குது. அமைப்பு ரீதியாக கட்டமைப்பு உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான மாநாடுகள் எல்லாமே இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த படத்தை முடிச்சுட்டு நான் முழுசாக வந்துடுவாங்கிறாரு. படத்தை முடிச்சு கொடுத்துருவேன், எந்த வகையிலும் பாதிக்காத அளவுக்கு. ஏன்னா சில பேர் ட்ரோல் பண்ணுறான், உருட்டுறான், அந்த படம் இனிமேல் அவ்வளோதான், கோட் படத்தில் இனி நடிக்க மாட்டார், அந்த படமே வர தாமதம், சிக்கலெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான் அந்த கரகாட்ட கோஷ்டிகள் எல்லாம். நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அதுவும் திட்டம்னு சொல்கிறல. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இது வந்து அரசியல் கட்சினா அதுக்கான ஷெடியூல் போட்டுறாரு. இந்த டேட் சொன்னால் சினிமாவுக்கு ஷெடியூலாக இந்த டேட்டுன்னு ஒதுக்கி கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த தேதிப்படி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இப்போ ஷூட்டிங் நடக்குது, அங்கே அதுக்கான வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டார். அவர் தான் தெளிவாக சொல்கிறார். கேட்டால் ஏற்கனவே அறிவிக்கப்படுறதுக்கு மேலே ஏதாவது ஒரு படத்தை ஒத்துக்கிட்டா நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போ திமுக வந்து ஒருவேளை இந்த கோட் படத்துக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா சார்? இனிமேல் விஜயெல்லாம் இவங்க தொடவே முடியாது சார். தொட்டால் சிக்கலாகும் சார். அது திமுக இருக்கட்டும் யாருன்னா இருக்கட்டும், விஜயை நீ தொட முடியாது. விஜய் தொட்டதெல்லாம் வந்து ஏடிஎம்கே ரொம்பவும் தொட்டாங்க. அவர் விசாரணைக்காக வந்து பார்த்தீங்கன்னா கைதி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஆஃபீஸரை போட்டு நடுவில் உட்கார வச்சு கூப்பிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம், ஏடிஎம்கே காலத்தில் பார்த்துட்டோம். இல்லை, அதனால தான் நேற்று வந்து பாண்டிச்சேரி லியோ படத்துக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வகையான ஒரு சிக்கலை கொடுத்தாங்க. சரிங்களா? விஜயெல்லாம் இனிமேல் தொட முடியாது இவங்க. இல்லை, அதனால தான் நேற்று பாண்டிச்சேரி தொட வந்து பெரிய ஆளாவார் அவர். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நசுக்கிறீங்க, எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தலைவராக உருவாகிறார். நீங்கள் தான் முடிவு பண்ண இனிமேல். இல்லை, அதனால தான் நேற்று பாண்டிச்சேரி ஷூட்டில் வந்து ரசிகர்கள் எல்லாரும் வந்து ஒரு மாலை போட்டு அது அவரே போட்டு இதெல்லாம் இதான் சார். ஒரு நான் தான் ஏற்கனவே ஆளுங்கட்சிக்கு ஒரு மிரட்டல் விடுறாரா? மிரட்டலே கிடையாது, ஆளுங்கட்சிக்கு மிரட்டல் கிடையாது. மிரட்டல் விடுறாரு. யாருக்கு மிரட்டல் விடுறாருன்னு கேட்டிங்கன்னா 2 எதிரிகள், லஞ்சம், ஊழல், ஜாதி மதவாதத்துக்கு, இந்த 2 தரப்புக்கும் மிரட்டல் விடுறாரு. நீங்களாம் முடிவு பண்ணிக்க வேண்டியதான். யாரெல்லாம் வந்து சாதிய மதத்துக்கு கையில் வச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு மிரட்டல், யாரெல்லாம் லஞ்சம் ஊழல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மிரட்டல். ஒருத்தர் உருட்டுறாரு, சுபவி எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். இந்த திமுக வந்து சார், நான் கேட்குறேன், வாக்கு அரசியலில் இருக்கிறாங்க, தேர்தல் அரசியல் இருக்காங்க, மக்களை சந்தித்து வாக்கு கேட்குற இடத்துல இருக்கிற திமுகவில் இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணால் அது ஏற்றுக்க முடியும். விஜய் கூட விமர்சனம் உட்பட்டவர் தான், ஏற்றுக்க முடியும். அங்கே உட்காந்து ஓசி சோறு தின்றவெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறான்.
நீ சினிமாவில் வந்து நீ வந்து டிக்கெட் வந்து அதிகமான விலைக்கு விற்றணும், அதை யார் செய்யணும், யார் தடுக்கணும்? செய்யணும். அரசாங்கம் தான். இந்த புரிதல் கூட கிடையாது சுபவிக்கு. 1க்கு 10 விற்கிறாங்களா சினிமா தேட்டரில் வந்து விற்கிறாங்களா, அதை நீ என்ன தடுத்துட்ட? ஆனா மறைமுகமா உதயநிதிக்கும் அவர் அந்த மெசேஜை சொல்றாரு. ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா அவர் அதான் இப்போ இந்த இடத்துல விஷயம் புரிஞ்சுங்களேன். இந்த கூத்தாடின்னு சொல்கிறான் ஒருத்தன், யாருன்னு கேட்டால் கூட்டணி கட்சி விசிகாவில் இருக்கிற வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறவரை என்ன சொல்கிறாருன்னா, கூத்தாடிகள் அப்படி சொல்கிற. நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களா? அவரும் ஒரு கூத்தாடி தான். உதயநிதி ஒரு கூத்தாடி தானே சார்? வார்த்தை பிழக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைஞரே சீமால நீங்கள் போகிற போக்கில் எல்லாரையும் இப்படியே பேசி தான் புண்ணாக்கிறது. இப்படி தான் சீண்டி விட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது. திருமாவளவனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினா சங்கத்தமிழன், அதாவது சங்கட தமிழன். நீ போகிற போக்கில் சொல்லிடல கூத்தாடின்னு சொல்லி பேசுகிறல்ல, கொதிக்கிறல குதிக்கிறல, எதுக்கு அவ்வளோ குதிக்கிற நான் கேட்குறேன். ஊடகங்களை விமர்சனம் பண்ணால் ஊடகங்கள் போனை போட்டு மிரட்டுறது கடந்த காலத்தில் நடந்தது. இதே ரியல் ஒன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கடத்தவனுக்கு போனை போட்டு மிரட்டினதுலாம் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் எங்கே வெளியே சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு பயப்படக்கூடாது சார். தப்புனா அண்ணனுக்கே டைரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி ஊடகத்தை ஃபோன் போட்டு மிரட்டுறாரு சொல்லி சங்கடத்தமிழ்னா சொல்லலாம். சரி, சங்கத்தமிழ்னு நீங்கள் சொல்லலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவர் ஏற்றுக்கிறவர் தான். சும்மா குதிக்கூடாது. கூத்தாடி நீ விஜயை சொல்கிறல்ல, நான் கேட்குறேன். உங்கள் தலைவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரை வந்து குளிர் வைக்கணும், யாருக்கு தலையில் ஐஸை வைக்கணும், யாருக்கு கூஜா தூக்கணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து விஜய் சாட வேண்டிய அவசியம்? சங்கத்தமிழுக்கும் வந்து விஜய்க்கு என்ன சார் சம்பந்தம்? ஏதாவது இருக்கா? தலைவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு, அப்போ குறிப்பிட்டு நம்ம பேசணுன்றது கிடையாது. அப்போ நீங்கள் கூத்தாடி விஜய் கூத்தாடினா அப்போ உதய் யாரு? அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு சார். இப்போ திமுக தரப்புலையும் சரி, நேற்று அதிமுகவோட செய்தி தொடர்பாளரும் சொல்றதும் சரி, விஜய்க்கு பின்னாடி வந்து பாஜக இருக்குன்னு சொல்லி மறைமுகமா சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மைங்களா? சார், நான் ஒன்று நல்லா திரும்ப சொல்கிறேன். இவங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம், திராவிட இயக்கங்களுக்கு ஒன்று இருக்குது விஷால், ரொம்ப பொறுமையாக கேளுங்க. யாரெல்லாம் இவங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தணும், சங்கி. அவங்களாம் சங்கி. ஆனால் இவங்களே பாஜக கூட்டி இருங்க. இங்கே என்ன இந்த தரப்பில் இந்த பிஜேபி தரப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் பிஜேபி விமர்சிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஊப்பி 2 ரூபா ஊப்பி இல்லை 200 ரூபா ஊப்பி. நான் சொல்ல புரியுதுங்களா? இப்படி தான் இவங்க கதை ஓடிட்டு இருக்குது. இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், இந்த சங்கிகளுக்கும் சரி, இந்த 2 ரூபாவோ 200 ரூபா இந்த ஊப்பிகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் இப்படி மாற்றி இப்படி சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. அவருக்கான பாதையை வந்து அவர் வகுத்துட்டார், பக்குவப்பட்டிருக்கிறாரு. அதற்கு அறிக்கையை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அதெல்லாம் விட்டுட்டீங்க, இக்கு வைக்கல, இக்கில் புள்ளி வைக்கலன்னு சொல்லிட்டு பைத்தியங்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, வார்த்தைனா வேறு, சொல்லுனா வேறு, புரியுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பேரளவில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதில் வந்து கா வச்சாங்க, இக்கு வைக்கல, புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்கலாம், கருணாநிதி வந்து கருணாநிதினு சொல்லாமா? ரெண்டுத்துக்கும் காதாண்டா, ரெண்டுத்துக்கும் காதானே. கங்கைக்கும் ஒன்று தான், கனிமொழியும் ஒன்று தான். அங்கே உச்சரிப்பு தான் வேறு, எழுத்து ஒன்று தான், புரியுங்களா? சைலண்ட் வார்த்தைகள் வந்து இங்கே ஆங்கிலத்தில் நிறைய இருக்குது, அது சைலண்ட்டாகவே போயிடும். இருக்கும் எழுத்து, எழுதும்போது இருக்கும், ஆனால் பேசும்போது உச்சரிப்பு பண்ணும்போது இருக்காது. இங்கே சைலண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. பேர் வச்சுறாரு, கட்சிக்கு பேர் வச்சுறாரு, அதில் நொட்டை சொல்கிறதுக்கு சில பேர் கிளம்பி வந்துட்டான், தமிழ் இலக்கியவாதிகள். அவசியமே இல்லை, இது ஒரு வார்த்தை, அவ்வளோதான், பெயர் இது, அவ்வளோதான். அந்த பெயரில் போயிட்டு கா வைக்கல, காவுக்கு புள்ளி வைக்கல, கோலம் போடல, உங்களுக்கு எது பார்க்கணும்னு எதெல்லாம் குறை சொல்லணும்னு தெரியல உங்களுக்கு. இதை எடுத்துக்கிட்டீங்க, இது ஒரு கதையாக எடுத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் யோசிக்காமல் செஞ்சுருப்பாங்க. 1000 காரணம் இருக்குது. பேர் உங்களுக்கு முதல்ல இப்போ அந்த பிரச்சனையாக கேட்டால் வெற்றிக்கு காக்கு பக்கத்தில் இக்கு வைக்கல, அந்த வெற்றின்ற வார்த்தை தான் வந்து குத்துது, புரியுதுங்களா சொல்கிறது? அதனால் இதெல்லாம் போகிற போக்கில் வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து நான் இப்போ சொல்கிறேன், நம்ம வந்து கலைஞர் சொல்கிறோம், பேரே வந்து சொன்னால் கருணாநிதி தான், ஆனால் நம்ம கலைஞர் தான் சொல்கிறோம். காலகாலமாக நம்ம வந்து சொல்லிட்டு பழகி வந்துருக்கிறோம், பரம்பரையாக வந்து கலைஞர் தான் சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி வந்து கருணாநிதி நம்ம சொல்லவே கிடையாது, புரியுங்களா? அதனால் ஏதோ பேரை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணால் நம்ம நிறைய பண்ணலாம். நான் கேட்குற விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கூட்டணி வச்சுருக்கீங்களா? அது என்ன அனிமல் கட்சியாது? விடுதலை சிறுத்தைகள் வந்து மக்களுக்கான கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி, சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த சிறுத்தைகள் யாரை குறிப்பிடுது? அந்த மக்களை தான். இப்போ புரியுதுங்களா? அப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது அனிமலுக்கான கட்சி, சிறுத்தைகளுக்கான கட்சியாக சொல்ல முடியும்? அப்போனா அது ஜூவில் தான் நடத்த முடியும். இப்போ புரியுதுங்களா? இப்போ தமிழ் புலிகள் வச்சுருக்க கருணாசு புலிகளுக்கான கட்சி அது நான் கேட்குறேன். இப்போ புரியுதுங்களா? புரிதல் வேணும் சார். முதல்ல இது விடுதலை சிறுத்தைகள்னா ஒடுக்கப்பட்ட மக்களை குறிக்கிறது. தமிழ் புலிகள் சொன்னால் அந்த சமூகத்தை சார்ந்த அவர் யாரை வந்து பார்த்தீங்கன்னா மையப்படுத்தினா அந்த மக்களை சார்ந்தது, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பேரை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி அப்படி, இது கா வைக்கல, பூ இல்லி, இக்குக்கு புள்ளி வைக்கல, கோலம் போடலாம் பெணாத்தின்னு இருக்கிறான் பைத்தியம் போல. அறிக்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொள்கையும் எங்களுக்கு தெளிவு பெறல அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் சொல்கிறேன் சார், கொள்கைன்றது பெயர் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கு, ஆனால் அறிக்கையிலேயே நம்மளுக்கு தெரியல. அதுதான் சார் உங்களுக்கு சார் 2 விஷயம் சார். கொள்கை என்னன்னா லஞ்சம் உள்ள எதிர்த்து போராடுறது, சாதி மத வேறுபாடுகள் சார். யார் சார் ஆதரிப்பாங்க சார்? நான் சார் நல்லா ஆதரிப்பாங்க சார். லஞ்சம் இன்னைக்கு திமுக அண்ணா திமுக நல்லா சீல் அடிச்சிருக்கு.
ஊழல் கட்சிகள் சொல்லிட்டு. நான் கேட்குற ஒரே வார்த்தை கேட்குங்களா, லஞ்சம் ஊழல் எதிரானு கேட்டினா, நீங்கள் அதிமுக அமைச்சர்கள் மேலே ரெய்டு விட்டாங்க. அந்த ரெய்டு இன்னும் ரெய்டாகவே தானே இருக்குது. ஏன் திமுக நடவடிக்கை எடுக்கலை? மத்திய அரசு நடவடிக்கையே எடுக்கலை அதிமுக மேலே. ஆனால் திமுக மேலே எடுக்குது. திமுகவும் லஞ்சம் வாங்குது. இன்னும் சொன்ன ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரிலீஸ் ஆக முடியல. புரியுதுங்களா? சொல்லுவார். இன்னைக்கு அமைச்சர் தான் நம்ம எடுத்துக்கிறோம். செந்தில் பாலாஜி அமைச்சர், ஊழல் அமைச்சர், இன்றைக்கி வரைக்கும் பெயில் கிடைக்கல அவருக்கு. இன்னும் பல பேர் மேலே ரைடு விட்டுருக்கு. இன்னும் பல அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்க? மத்திய அரசு இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நடவடிக்கை எடுக்கல. திடீர்னு ரைடு விட்டாங்க, அதுக்கு மேல் கூட நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் இந்த பக்கம் அதிமுக அமைச்சர் ரைடு விட்டீங்க, நீங்கள் நடவடிக்கை. இப்போ யார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறது? நல்லா புரிஞ்சுங்க. யார் இங்கே ஒன்றா இருக்கு? 3 பேரும் ஒன்றா இருக்கீங்க. இது உண்மை. திமுக ஊழல், அதிமுக ஊழல். இதை கேள்வி கேட்குற இடத்துல வராங்க. பிஜேபி எடுக்குது, நடவடிக்கை எடுக்குது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அண்ணாமலை வேகம் காட்டுற அளவுக்கு மத்திய அரசு பாஜக வேகம் காட்டல. இது உண்மை. உண்மையா இல்லையா? அண்ணாமலைக்கு தீவிரமான, இன்னும் சொல்ல போனால் ஃபைல்ஸில் 1, 2, 3ன்னு சொல்லி வெளியிடுறது யார்? அண்ணாமலை. ஆனால் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்குதா பிஜேபி அகில இந்திய தலைமை? இல்லை. காரணம் அரசியல் கணக்கு. பாராளுமன்ற தேர்தல் வருது. இப்போ புரியுதுங்களா? அண்ணாமலையா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சிந்தனை இருக்கிறார். அப்போ விஜய் வந்து ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு கூட சொல்லிடுறேன். அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருந்தாத கட்சியில் இருக்கிறார். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிற சூழல் கூட வரலாம். விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். திமுகவோட எதிர்காலம், அதிமுக எதிர்காலம், அண்ணாமலை எதிர்காலம், சீமானுடைய கட்சியோட வளர்ச்சி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ற மிகப்பெரிய மையப்புள்ளியை வச்சு தான் இருக்குது. இது உண்மை. எந்த வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேதாரமாயிடும், இல்லை வளர்ச்சி குறையும் நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த சீமானுடைய அடுத்த கட்ட இளைஞர்கள் படையெடுப்பு வந்து ஒரு வேளை தடுத்து மடைமாற்றம் செய்யப்படும் சொல்லி பேசப்படுது. அது வந்து எதிர்காலம் தான் தீர்மானிக்கும். சீமானும் ஒரு வேளை விஜயும் ஒரே நேர்கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சாங்கன்னா இதுக்கான வார்த்தையே இல்லை. இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறது என்ன சொல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது நான் ரைட் பர்சனும் சொல்லலாம், நான் ராங் பர்சன். கலைஞர் சொன்னார் ஒரு பேரில், வாஜ்பாய் சொன்னார், ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னார். தவிர்க்க முடியாமல் இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம். அந்த ராங் பார்ட்டியில் இருக்கிறதுனால தான் அண்ணாமலைன்ற ரைட் பர்சன் வந்து விமர்சிக்கப்படுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கூட இருக்கணும் சேர்ந்து பேரை கெடுக்கிறாங்க, அண்ணாமலை பேரை கெடுக்கிறாங்க. அண்ணாமலையோட இலக்கு வந்து வேறு. பாஜகவை ஆட்சியில் அமைக்கணுன்ற எண்ணம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்கேயோ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவருக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுதுன்னு நான் சொல்ல வரேன். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.